ஹலோ ஏகேவி கிரிக்கெட் ஃபேமிலி, நான் தான் உங்கள் அஜய் குமரல் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2024 ஐபிஎல்லில் சூரியகுமார் யாதவ் விளையாட வர மாட்டாரா, அப்படி என்ன தான் ஆச்சு சூரியகுமார் யாதவுக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் நான் ஐபிஎல் 2024 விளையாட மாட்டாருன்னு சொன்னேன். அது எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்னியா என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஹர்னியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு விதமான குடல் சம்மந்தப்பட்ட நோயின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் கிரிக்கெட் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஆனால் இருந்துச்சு. ராகுலும் பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சையை முடிச்சுட்டு தான் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவும் சிகிச்சை பண்ணியிருக்கணும். சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் பிசிசிஐ இருக்காங்க பார்த்தியா, அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 6-7 மேட்ச் மிஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவார் மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து என்னன்னா ஐபிஎல் 2024 சூரியகுமார் யாதவ் விளையாட மாட்டார். அது எப்போ நீ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 8 இல்லது 9 வீக்காவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் சொன்னேன் சூரியகுமார் யாதவ் 2024 ஐபிஎல்ல விளையாட மாட்டாருன்னு. நீங்கள் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால பாதிக்கப்பட்டிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மறுபடியும் கேப்டன்ஷிப் பண்ணுவாரா மாட்டாரா, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வேற யாருன்னா கேப்டன்ஷிப் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.